நீயும் நானும் வேற வேற இல்ல சீனு. சீனு, உனக்கு இந்த மூடெல்லாம் செட் ஆகாது. இப்ப பாரு, உன் மூட மாத்தி காட்டுற. இல்ல, பழக்கமா இதுக்கெல்லாம் நான் தான் ஆசைப்படுவேன். ஆனா இப்போ நீ எனக்கு மொத்தம் கொடுக்குற. நான் உனக்கு எங்கடா கொடுத்தேன்? எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். ஓஹோ, அப்போ எனக்கு நானே கொடுக்கவா? உனக்கு நான் தானே முத்தம் கொடுக்கணும். ஆமா, எத்தனை முத்தம் கொடுப்பேன்? 1 10 100. டேய், கண்ணாடியில போய் உன் முகத்தை பாரு. தாராளமா 100 என்ன 1000 முத்தம் கூட கொடுத்துக்கோ. யார் வேண்டாங்கிறா? டேய், நான் சொல்றது புரியலையா? கண்ணாடிய பாரு. அடியே, பொண்டாட்டி முகம்தான் புருஷனுக்கு கண்ணாடி. டேய், நான் சொன்னது புரியலையா? ஆமா மாயா, இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாம இருக்கிறதா நல்லது. புரிஞ்சா சுவாரஸ்யம் இருக்காது. டேய் மச்சான், எப்படிடா இருக்க? வைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா மச்சான். கன்சீவ் ஆயிருக்கா. கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு, செக் பண்ணோம். ட்வின்ஸா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள குழந்தைங்கிற ட்வின்ஸுங்கிற? எங்கடா மச்சான், 2 மாசத்திலேயே விசேஷம் இருக்கான்னு சொந்தக்காரங்க எல்லாம் நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணத்தோட நோக்கமே குழந்தைதான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் அப்படியே. டேய், என்னடா மச்சான், நான் என்னமோ இமாலய சாதனை செஞ்சிட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்க. சரி, உன் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா இல்லையா? இந்த குடும்பம், ஒற்றுமை, வாழ்க்கை, குறிக்கோள்னு ஓடிக்கிட்டே இருக்கியா? அப்பப்ப இதையும் கொஞ்சம் பார்க்கணும்டா. எனக்கு இன்னும் கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கல மச்சான். அட என்னடா ஆசீர்வாதம் கிடைக்கல அது இதுன்னு. இந்தா, இதை வச்சுக்க, புடி. என்னடா இது? கடவுளுடைய ஆசீர்வாதம்னு வச்சுக்கோ. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாடா மச்சான், இதோட பேரு மக்கன் பேடா. நண்டு சூப்பு, முருங்கைக்காய் தொக்கு, அப்புறம் இந்த மக்கன் பேடாவில் ஆரம்பிச்சேன். இப்ப ட்வின்ஸா வந்து நிக்கிறேன். நீ ஆரம்பி. இதுதான் மக்கன் பேடாவா? இந்த மக்கன் பேடாக்கு இவ்ளோ ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா, மக்கன் பேடால இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். டேய், இப்போதுக்கு நீ பக்கத்துல வர? தள்ளி போ.
ஜானகி ஜானகி வந்துட்டேங்க. என்னங்க? எப்படி இருக்குன்னு பாரு. என்ன நீ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க? ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நடந்தா நமக்கு என்ன? என்ன நடக்குதுன்னு பாப்போம். கலர் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இத பாரு. அட, வாட்ச் நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்குன்னு கேட்காத ஜானகி, இதெல்லாம் யாருக்குன்னு கேளு. இது யாருக்கு பெரியப்பா? ஜீவாவுக்கு. பொன்னி ஜீவாவுக்குன்னு சொல்றாரு. அப்ப ஜீவா வீட்டுக்கு வர போறானா? தெரியலையே பார்வதி. இரு, என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். ஜீவாவுக்கா? நாளைக்கே அவனோட நட்சத்திர பிறந்த நாள். பிறந்த நாள்னா கேக்கெல்லாம் வெட்டணும்ல? அத யாருமா வெட்டுவா? ஜீவா தான் இல்லையே. ரோட்ல போறவன் எவனையாவது ஜீவாங்கிற பேர் உள்ளவனை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்வீங்களா என்ன? சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க சித்தி. ஜீவாவோட இடத்துல இருந்து அப்போ கேக் வெட்டட்டும். அப்பவா? ஏய், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் புள்ளை கேக் வெட்ட சொல்வியா? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் பார்வதி, அவன் உனக்கு மட்டும்தான் புள்ளையா? அவன் எனக்கும் புள்ளதான். நான் சொல்றேன், என் புள்ள கேக்கு வெட்டுவான். இது பாருங்க, இது ரொம்ப தப்பு. முதல்ல இந்த ஜீவா இருக்கானா இல்லையா? பார்வதி, பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, வரமுறை இருக்கு. ஜீவாவை பத்தி பேசும்போதெல்லாம், அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நீ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியே பார்வதி. இத பாரு, அவன் இந்த வீட்டு வாரிசு, நம்ம சொந்தம்.